வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்து பென் டூல் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன்னா இந்த பென் டூலை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா. இங்கே பாருங்கள், மேலேருந்து மூணாவதாக இருக்குது பாருங்கள், பென் மாதிரி பென் டூல். அதோட ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் பி அழுத்துனீங்கன்னா பென் டூல் வந்துடும். இது கிளிக் பண்ணால் இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா, இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டு இதில் வந்துட்டு பென்சில் வந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை வந்து கொடுத்தோம். அப்புறமா இந்த பெயிண்ட் ப்ரெஸ் டூல் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை க்ரியேட் ஆகுது பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணாலும் அந்த பென்சிலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்லாம் நான் க்ரியேட் பண்ணவே இல்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. எப்படின்னா நான் வந்துட்டு லைன் இப்படி வரையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்குது. சரி, ஓகே. இப்போது பென் டூலுக்கு வரோம். இதுதான் பென் டூல். பென் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நான் மவுஸை நவுத்தும் போது எனக்கு ஒரு லைன் வருது பார்த்தீங்களோ. அப்படின்னா இது வெறும் லைன் க்ரியேட் பண்ணுறது அப்படி கிடையாது. இப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள், அங்கேருந்து திரும்ப லைன் வருது. ஸோ இது வந்து இந்த கிளாஸ் ரொம்ப பேசிக்கான கிளாஸ். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த கிளாஸில் பின்னாடி நான் வந்துட்டு ரொம்ப பேசிக் இதை நான் சொல்ல போகிறேன் தெரியாதவங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு கிளிக், 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 இப்படியே பண்ணிட்டே போகலாம். இப்படியே தான் கிளிக் பண்ண முடியுமா? நான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக பண்ண முடியாதா அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணி மவுஸை விடாமல் அப்படியே இழுங்க, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பாருங்களேன், நான் எங்கே கொண்டு போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்க்கு வந்து வளையுது பார்த்தீங்களா. அந்த அழுத்தம் கொடுக்கறது. ரொம்ப இழுத்தனா அந்தாண்ட இழுத்துட்டு போகுது, கொஞ்சம் கம்மியாக வச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் இழுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு. நான் கையை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது இங்கேருந்து இது வரைக்கும் அது வந்து ஒரு கீர் வண்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஏதோ ஒரு ஆப்பு கொடுத்துருக்கானுங்க. அந்த ஆப்புக்கு ஏற்ற மாதிரி இது வளையுது, அடுத்தது வளையுது. ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு கிளிக் தான் பண்ணேன், இப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்துடுச்சு. இங்கே ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக், திரும்ப இங்கே நான் வளைக்கிறேன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும், கிளிக் பண்ணியே நவுற்றணும் மவுஸை. அப்போ இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே ஒரு கிளிக் பண்ணி திரும்ப இப்படி நவுற்றலாம். ஸோ இது வந்துட்டு ஆஃப் பண்ணோன்னா கண்ட்ரோல் அமைக்கி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே. இப்போது இது பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், பாயிண்ட்ஸு இங்கே ஒன்று கரெக்டாக இருக்குது பாருங்கள். எதுவுமே சென்டரில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் இல்லை. அதே நான் இதை செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் 2 பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு, 4 பாயிண்ட்டு. ஸோ இது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் பென்சில் டூலை போட்டு நீங்கள் டாட்ஸை நீங்கள் ரொம்ப பண்ணும்போது பெரிய ஃபைல் ஆகும்போது என்ன ஆகுனா, பெரிய ஃபைல் ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸுக்கிறனால ஹெவி ஆயிரும் ஃபைலு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணாலும் இதுலேயும் தேவையில்லாத 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அது மட்டும் மேட்ரு கிடையாது. இந்த பென் டூலுங்கிறது இந்த பெரிய லோகோ டிசைன், பேனர் டிசைன், அப்புறம் போஸ்டர் டிசைன் எல்லாத்துக்கும் பென் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பென் டூலை வச்சு தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆர்க்கு வேணும் அப்படின்னா இப்படி போடலாம். ஸோ உங்களுக்கு தேவைங்கிற மாதிரியான டிசைன்ஸை இது அழகாக பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பென் டூலை வச்சு பண்ணலாம். இதே நீங்கள் ட்ரா பண்ணணுன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது, திரும்ப ரீட்ரா பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பென் டூலுங்கிறது தான் பேசிக். இது வந்துட்டு இதில் மட்டும் இல்லைங்க. இப்போ நான் பென் டூல் சொல்லித்தரது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பென் டூல் தான். இதுலேயும் இதே தான், ஃபோட்டோஷாப்லேயும் இதே தான், ஆஃப்டர் எஃபெக்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் பென் டூல் தான். ஸோ இந்த பென் டூல் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களும் ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. இதில் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாயிண்ட்ஸ், இது மேனுவல் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இது வேறு ஒருத்தர் சொல்லி கொடுத்தது தான், நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக, சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அனாட்டமி ஆஃப் பேத்ஸ். அனாட்டமினா என்ன, நம்ம
இந்த மாதிரி லைன்ஸு எல்லாமே வரும். நம்ம அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அனாட்டமிஸ் மாறும். சரிங்களா? நான் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலிங் தான் அனாட்டமி வரும். நம்ம உடம்புல இருக்கிற அனாட்டமினா எலும்பு அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு டிராயிங்கில் இருக்கிற அனாட்டமினா எங்கெல்லாம் வளைவு சொலைவு எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதான் அனாட்டமி ஆஃப் பேத்ஸ். டைப் ஆஃப் ஆங்கர் பாயிண்ட்ஸ். ஆங்கர் பாயிண்ட்டுங்கிறது இந்த மாதிரி இங்கே புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கர் பாயிண்ட்டோட டைப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சென்டரில் ஆரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஸ்மூத் பாயிண்ட்டாக, இது வந்து கார்னர் பாயிண்ட்டாக. இந்த வேர்டு வந்து மைண்டில் வச்சுக்கணும், அதுக்கு தான் நான் இது காட்டுறேன். இது ஒன்றும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, ஏன்னா அடிக்கடி நான் திரும்ப இந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கார்னர் பாயிண்ட்டாக நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற ஸ்மூத் பாயிண்ட்டை நான் கார்னர் பாயிண்ட்டாக மாற்ற போகிறேன். அந்த மாதிரி நான் வேர்ட்ஸில் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் இனிமேல் வர கிளாஸில். அதனால தான் நான் இதை காட்டுறேன். அதே மாதிரி இந்த ஸ்மூத் பாயிண்ட் கார்னர் பாயிண்ட்டுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகும். நாளைக்கு போய் வேறு ஒரு டிசைனர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கனாலும் இந்த ஸ்மூத் பாயிண்ட் அந்த கார்னர் பாயிண்ட்டை மாற்று அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்னா இந்த பேசிக்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் யர் பேத்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பார்ட் இருக்குது ஒரு இந்த மாதிரி 2 ஆர்க்கில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டுன்னு. அப்படி கிடையாது. இந்த பாயிண்ட் ஏ அன்செலக்டட் ஆங்கர் பாயிண்ட், இது வந்து செலக்ட் பண்ணாத பாயிண்ட் இப்படி இருக்கும் பாக்ஸ் மாதிரி. பேத் செக்மெண்ட்டுங்கிறது இந்த வளையிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பேத் செக்மெண்ட்டு செலக்டட் ஆங்கர் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது, இந்த இடத்துலையும் ஒயிட் இருக்குது, ஆனால் சென்டரில் டார்க் இருக்குது. ஏன்னா அங்கே செலெக்ஷனில் இருக்கும், அதனால செலக்டட் ஆங்கர் பாயிண்ட். இங்கே அன்செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் இப்படி இருக்கும், செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் இப்படி டார்க்காக இருக்கும். அடுத்தது டைரக்ஷன் ஹேண்டில். இந்த மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்களா, சீலேருந்து ஈக்கு வருது பார்த்தீங்களா, அதுதான் டைரக்ஷன் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த இ வந்து டைரக்ஷன் பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கணுங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். டைரக்ஷன் ஹேண்டில், அந்த ஹேண்டில் வந்துட்டு எதை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி இப்படி போயிட்டு நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டனால அப்படியே திரும்புது மெதுவாக. அதனால ஸ்மூத் எப்படி ஆகுதுன்னா கீழேருந்து அப்படியே கீழே போயிட்டு மேலே ஆகுது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் எ பேத்துங்கிறது இவ்வளோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பென் டூல் கர்சர். பென் டூல் கர்சர்னால் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பென் டூல் பி இருக்கா இந்த இடத்துல, அதை நான் ரைட் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரும். இதில் வந்துட்டு எங்கேப்பா ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகே, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஓகே, இந்த மாதிரி ஆரோஸ் கூட இருக்குது. வேறு எங்கேப்பா அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி கிடையாது. இந்த பாயிண்ட் இங்கே இருக்கா, ஓகே, இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு இங்கே இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கேயோ ஒன்று கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ரவுண்டு வந்து நம்ம எண்டு பாயிண்ட்டு. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், திரும்ப கடைசி பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ண பாயிண்ட்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது இது க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் பேத் பண்ணும்போது அந்த க்ளோஸ் பாயிண்ட் மேலே கொண்டு போய் மவுஸ் வைக்கும் போது இந்த மாதிரி எனக்கு காட்டும். அதுவும் எனக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம ஒன்றும் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி எதையாவது கிளிக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, இதை கிளிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால தான் ஸ்டார்ட் எ நியூ பேத்து காட்டல, க்ளோஸ் எ நியூ பேத் இங்கே காட்டல. வேறு என்ன இந்த இடத்த காட்டல, இது 2 இருக்குது, ஸ்லாஷ் இது இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7ல் 4 இருக்குது, 3 இல்லை. அந்த 3 என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட்டு, எண்டு, அப்புறம் இந்த பாயிண்ட் இல்லை. இந்த பாயிண்ட் என்னென்னா கனெக்ட் டு எக்ஸிஸ்டிங் பேத். இப்போ நான் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போய்ட்டு இங்கே வந்துட்டேன், திரும்ப நான் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஏதோ ஒர்க் பண்ணிட்டுக்கிறேன், திரும்ப நான் அதை கண்டினியூ பண்ணுறேன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப பென் டூல் போயிட்டு நான் இந்த இடத்து மேலே ஒரு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஸ்லாஷ் வரும், கனெக்ட் டு எக்ஸிஸ்டிங் பேத். ஆல்ரெடி இருக்கிற பேத்தில் நான் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் அண்ட் ஹேண்டில் டிஸ்பிளே செட்டிங்னு ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஸோ ஹேண்டில் வென் மல்டிபிள் ஆங்கர் ஆர் செலக்டட். இதை நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா எடிட் கிளிக் பண்ணுங்கள், அதில் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், அதில் செலெக்ஷன் ஆங்கர் டிஸ்பிளேவை கிளிக் பண்ணுங்கோல். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா, நான் வச்சுருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் இது அதே மாதிரி இருக்குது. இப்போது அதில் நான் என்னத்தை கிளிக் பண்ண சொல்லியிருக்கேன், ஷோ ஹேண்டில் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஷோ ஹேண்டில்ஸ் வென் மல்டிபிள் ஆங்கர் ஆர் செலக்டட். 2-3 மல்டிபிள் பாயிண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் லேர்ன் பண்ணது என்னங்கிறது தெரியும். அதனால் ஷோ ஹேண்டில்ஸ் வென் மல்டிபிள் ஆங்கர் ஆர் செலக்டடை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் சொல்கிறது குழப்பமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. நான் சொன்னது வெரி வெரி சிம்பிள் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். அடுத்தது இங்கே வந்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக
அதை நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த 4 டிசைனை வந்து ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணது தான், நான் லேர்ன் பண்ண ஒருத்தர் தான், அவர்கிட்ட இருந்த ஃபைல் தான். ஸோ இந்த ஃபைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பேத் செக்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸ்ட்ரைட் பேத் நான் ஆல்ரெடி முன்ன சொன்னேன், ரஃபாக சொன்னேன். இப்போ நான் டீட்டெயிலாக 4 பாயிண்ட்டையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்கட்டை விட்டுட்டேன். இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத பாருங்கள். ஆல்ட் ஆப்ஷன், கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட், ஸ்ப்ளிட் ஹேண்டில்ஸ். இப்படி நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ட்டு கீ அமுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி இந்த கீ வந்துடும், ஷார்ப்பு கீ. அப்போ நான் ஷார்ப்பு கீ நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். ஸோ நான் இதை போய் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இது ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு கீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் கோணையாக போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது ஸ்ட்ரைட் லைன் வேணும்னா ஷிஃப்ட்டு கீ எழுத்துனா இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டு கீ எழுத்துனா நேராக ஆயிடுச்சு பாருங்கள். என்னோடய மவுஸ் மேலே கீழே கொண்டு போகிறேன், ஆனால் ஸ்ட்ரைட் லைன் வருது பார்த்தீங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு இப்படி வந்துடும். அதே மாதிரி இங்கே போனோன்னா இந்த இடத்துல கோணையாக போகுது. ஷிஃப்ட்டு கீ அழுத்தி ஒரு கிளிக்கு, அப்படியே ஷிஃப்ட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே கோடு போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் ஷிஃப்ட் கீ யூஸ் ஆகுது. இது வேறு லெவலில் யூஸ் ஆகிற ஒரு கமாண்டு. அடுத்து கமாண்ட் ஆர் கண்ட்ரோல்னால் இது என்னென்னா ஆப்பிளில் கமாண்டு, நம்மளுக்கு கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு விட்டுட்டேன். இப்போ நான் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் அமைக்கி நான் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணலாம். மைனஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது 3 தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ட்டு ஷிஃப்ட்டு கமாண்டு. இப்போ நாம் அங்கேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைட் பேத் செக்மெண்ட்ஸ். ஸ்ட்ரைட் பேத் செக்மெண்ட் பண்ண போகிறோம். பென் முதல்ல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இதை செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இங்கே பாருங்கள், மவுஸ் மேலே வைக்கும் போது ஒரு ஸ்லாஷ் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஸ்டார் மாதிரி இருக்குது. அந்த பென்னுக்கு மேலே வந்து ஸ்டார் மாதிரி இருக்குது. இப்போ நான் அது மேலே கொண்டு போய் வச்சேன்னா ஸ்ட்ரைட் ஒரு ஸ்லாஷ் வருது. அப்படின்னா நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வரேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு லைன் காட்டுது பாருங்களேன். இந்த இடத்துல வரும்போது ஒரு லைன் காட்டுது. இந்த மாதிரி லைனு பர்ஃபெக்டாக டிஸ்டன்ஸு அதெல்லாம் காட்டணுன்னா வியூவில் போயிட்டு ஸ்மார்ட் கைடை ஆன் பண்ணிக்கோங்கோ. சரி, ஓகே. இப்போ நான் இங்கே வைக்கிறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன், திரும்ப இங்கே வரேன், ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வரும். எனக்கு இந்த இடத்துல லைன் தெரியுது, ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், மேலே போகிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் அழுத்தி நேராக வந்துட்டு இங்கே வந்துடுறேன், யூஸ் பண்ணுறேன். ரைட் கிளிக் இல்லைன்னா இந்த இடத்துல போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆஃப் ஆயிரும். இல்லைன்னா கண்ட்ரோல் அழுத்தி ஆஃப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி பண்ணேன். என்ன ஒரே ஒரு கீ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன், ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணேன். அதை நான் ஷிஃப்ட் அழுத்தினா நேராக போனேன். அந்த மூலையில் அந்த ஷார்ட்கட் காட்டினேன். இந்த இடத்துல ஷார்ட்கட் இருக்குல்ல, ஷிஃப்ட் கீ, அது நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்வ்டு பேத் செக்மெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வளைக்கிற இது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எல்லாமே சொன்னது தான் வச்சு, பட் நான் செப்பரேட்டாக சொன்னால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டேன், பென் டூல் போய்க்கிறேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஸ்லாஷ் வருது. கண்டினியூ பண்ணுறேன் ட்ராயிங்கை. இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கோடு வருது. கரெக்டாக கிளிக் பண்ணி இழுக்கிறேன். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி நான் மவுஸை விடலை. இன்னும் நான் மவுஸை பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். லெஃப்ட் கிளிக்கு. நான் எப்படி ஆங்கரை வளைக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைரெக்ஷன் எங்கே கொண்டு போகிறனோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டுன்னு வருது. ஸோ இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக நேராக வச்சா தான் எனக்கு அந்த பாயிண்ட் வரும். ஸோ நான் இந்த இடத்துல கூட ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கோணையாக இருக்குது, ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நேராக வந்துருச்சு. நேராக இப்படி கொஞ்சம் இழுத்து மவுஸை ஃபஸ்ட்டு விட்டுறணும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே. ஸ்பேஸ் பட்டன் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு கை வரும், அப்படியே நவுத்திக்கலாம். அப்புறம் விட்டிங்கன்னா கண்டினியூ ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஆங்கர் பாயிண்ட்டை அப்படியே கொண்டு வரேன். எனக்கு லைன் காட்டுதான்னு பார்க்குறேன், காட்டுது. ஒரு கிளிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு திரும்ப மேலே போகணும். ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக இருக்கிறனால பண்ணுறேன். மேலே போகிறேன், லைன் காட்டுது, கிளிக் பண்ணுறேன், இழுக்கிறேன், ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு வந்ததுக்கப்புறம் மவுஸை விட்டுட்டு ஷிஃப்ட்டை விட்டுறேன். கீழே வந்தால் பாயிண்ட்டு காட்டுது. ஓகே, எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
கண்ட்ரோல் அமைக்கி பிடிச்சிட்டு இல்லை ஒரு லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டு ஆஃப் ஆயிரும், கட் ஆயிரும் பாயிண்ட். அவ்வளோதான், பாயிண்ட்டு கட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரைட் அண்டு கர்வ்டு பேத் செக்மெண்ட். இதில் வந்து ரெண்டுமே பண்ண போகிறோம். மேலே பார்த்த ரெண்டுமே சேர்த்து இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம், பென் டூலை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணும் போது இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அதாவது நான் மேலே சொல்லி கொடுத்தேன்ல, அது ட்ராக் பண்ணும்போது ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மவுஸை விட்டுட்டு ஷிஃப்ட்டை விட்டுறேன். ஆனால் நான் இப்போ கீழே வரணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட் லைனு கொண்டு வந்துட்டேன். எனக்கு சூப்பர் கைடு இருக்கிறனால எனக்கு காட்டுது பாயிண்ட்டு. ஸோ நான் ஆனால் கிளிக் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஆகக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தோம்ல அந்த இது மாதிரி தான். பட் ஆனால் இது மேலே ஒரு கிளிக் பண்ணணும். இது மேலே கொண்டு போனால் ஒரு இது வருது பாருங்கள், ஒரு ஆரோ மாதிரி, அது கீழே. ஸோ அந்த பாயிண்ட் என்னான்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அப்படியே ரைட் சைடில் வாங்க, அப்படியே இங்கே பார்த்தீங்களா கார்னர் பாயிண்ட், அதுதான். ஸோ அது மேலே வைக்கும் போது கார்னர் பாயிண்ட் ஆகுது. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்ததும் பாயிண்ட் காட்டுது. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி இழுக்கிறேன், ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன், இது வரைக்கும் வந்துட்டு விட்டுறேன். திரும்ப அது மேலே வந்து கார்னர் பாயிண்ட் ஆக்கிட்டேன். கீழே வரேன், ஸ்மார்ட் கைடு காட்டுது. ஒரு கிளிக்கை போடே, அவ்வளோதான். கண்ட்ரோல் அமைக்கி ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? கர்வ்டு பேத் செக்மெண்ட்ஸ் சேஞ்சிங் டைரக்ஷன். ஸோ சேஞ்சிங் டைரக்ஷனோட சேர்த்து பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து மூணாவது பண்ணோம். இப்போ மூணாவது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்து நாலாவதாக பண்ணுறோம். அப்போது இதுதான் லாஸ்ட்டு. செலெக்ஷன் டூலை வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மேலே பார்த்த மூணுமே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வரும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஸோ பென் டூலை வச்சுக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஸ்லாஷில் பாயிண்ட்டு காட்டுது, லைன் காட்டுது. கிளிக் பண்ணி இழுக்கிறேன், ஷிஃப்ட் அழுத்திக்கிறேன். ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. மவுஸை விட்டுறேன். திரும்ப அது மேலே கிளிக் பண்ணி பாயிண்ட்டை நேராக்கிட்டேன். இது வரைக்கும் ஓகே, சரிங்களா? போன தடவை இந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறது என்னென்னா, கிளிக் பண்ணி திரும்ப ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி வருது, சரிங்களா? இப்போ மவுஸை விட்டுறேன். இப்போ நான் இதை திரும்பவும் பாயிண்ட் ஆக்கணுன்னா அது மேலேயே ஒரு கிளிக் பண்ணும் போது எனக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். திரும்ப வந்துட்டு ஸ்பேஸ் அமைக்கி கொஞ்சம் நவுத்திக்கிறேன். இப்போ திரும்ப கொஞ்சம் தூரம் வந்துட்டு கிளிக் பண்ணி ஷிஃப்ட் அழுத்தி இழுத்து விட்டுட்டு திரும்ப அது மேலே ஒரு கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்ததும் ஒரு கிளிக் பண்ணி திரும்ப இப்படி இழுத்துட்டு விட்டுட்டு கண்ட்ரோல் அமைக்கி ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு 4 டைப்ஸை வந்துட்டு பேசிக் பார்த்தாச்சு. இப்போ நான் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து சொல்லிக் கொடுத்தது எதுக்குன்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸசைஸ், அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டிசைன் பண்ணி நான் காட்ட போகிறேன். இந்த பென் டூலை வச்சு என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நேம்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸ்மூத் பாயிண்ட்ஸ், கார்னர் பாயிண்ட்ஸ், அப்புறம் இதில் டைரெக்ஷன் எந்த டைரெக்ஷனை பொறுத்து எந்த லைன் எங்கே மூவ் ஆகுது, இது மேலே மவுஸ் ஸ்டார்ட் ஆகுது, இது எண்ட் ஆகுது ரவுண்டு, அது உங்களுக்கு சொன்னால் நாங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்ட்டு பாருங்கள், எங்கேயுமே கிளிக் பண்ணாத போது காட்டுதா? இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த எண்டு பாயிண்ட்டு காட்டும் பாருங்கள், இது மேலே வைக்கிறேன், ரவுண்டு காட்டுதா? ஒரு கிளிக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ் வேணும்னா இந்த இடத்துல இருக்கும், உங்களோட இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ட்கட் கோட் இருக்குது. மைனஸ் அமுக்குனா அது, ப்ளஸ் அமுக்குனா அது. ப்ளஸ்னால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல மைனஸ் பண்ணணுமா? சும்மா ரஃபாக சொல்கிறேன், ஏன்னா திரும்ப இதெல்லாம் சொல்ல போகிறேன். கிளிக் பண்ணால் மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த டூல்ஸோடு சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு டயாக்ராம் வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சோ இல்லை புது டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.